ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் தை மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமையான இன்று பிப்ரவரி 6, 2025 பஞ்சாங்கத்தின்படி திதி 10:53 இரவு வரை நவமி, பின்னர் தசமி திதி. நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் 7:29 இரவு வரை, பிறகு ரோஹிணி நட்சத்திரம். யோகம் பராமியம் 6:41 இரவு வரை, அதன்பின் மகேந்திரம். கரணம் பாலவம் 11:43 காலை வரை, பிறகு கௌலவம் 10:54 இரவு வரை, பிறகு செய்துளை. அதன்பின் சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், கீழ்நோக்கு நாள் வளர்பிறை. நேரம் காலை 12:30 மணிலேருந்து 1:30 மணி வரை, மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை, ராகு காலம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரை, குளிகை 9 மணிலேருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் 6 மணிலேருந்து 7:30 மணி வரை. இன்னைக்கு கரணம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரை, சூரிய உதயம் 6:36, சந்திராஷ்டமம் சித்திரை சுவாதி நட்சத்திரம். இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரிஷபத்தில் குரு, மிதனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன், கும்பத்தில் புதன் சனி, மீனத்தில் ராகு சுக்கிரன். இன்னைக்கு கார்த்திகை விரதம் மரண யோகமும் இன்னைக்கு 9:56 அப்புறம். கார்த்திகை விரதம் அப்படின்னா நிறைய பேர் இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும்? திருச்சேரை சாரநாதர் ஸ்ரீ வெள்ளி கருட வாகனத்தில் பவனி, பழனி ஸ்ரீ ஆண்டவர் வெள்ளி ஆட்டுக்கடா வாகனத்தில் பவனி, காஞ்சிபுரம் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் பவனி. ஒரு திருத்தலம், இன்றைய திருத்தலம் சொல்லும் போது நாகதோஷத்தை நீக்கக்கூடிய வசவபுரம் அலங்கார செல்வி அம்மன் கோயில் நாகதோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு சிறப்பான தலம். இந்த கிருத்திகை விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பெரு கிடைக்கும். கிருத்திகை விரதம் இருந்தால் குழந்தை பேற்றை கந்த கடவுள் நிச்சயம் அருள்வான் அப்படிங்கிறது அனுபவ ரீதியான உண்மை. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கிருத்திகை விரதம் அப்படின்னா என்ன? முருகப்பெருமானுக்கு முதலில் உருவான திருநாமம் அப்படிங்கிறது கார்த்திகேயன். 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்ற பெயர் வந்தக்கூடிய கார்த்திகை பெண்களை சிறப்பு செய்வதற்கான சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட விரதமே அந்த கிருத்திகை விரதம். இந்த கிருத்திகை விரதம் எப்படி துவங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருத்திகை விரதம் தொடர்ந்து இருந்து எனக்கு ஆடி கிருத்திகையில் விரதத்தை துவங்கி தொடர்ந்து 6 மாதம் கிருத்திகை விரதம் இருந்து தை மாதம் கிருத்திகையில் நிறைவு செய்யணும். இதுதான் உண்மையான கிருத்திகை விரதம். இந்த கார்த்திகை விரதத்தில் முருகனுக்கு என்றாலும் வருடத்தில் 3 மாதங்கள் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் மிக உயர்வாக போற்றப்படுகிறது. அந்த கிருத்திகை நட்சத்திரம் திருக்கார்த்திகை திருநாளாக கொண்டாடப்படுது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை தை கிருத்திகை ஆகியன முக்கிய விரதங்களை அனுஷ்டிக்கிறது. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடும் போது சகல நலன்களையும் கிடைக்கும் என்று சிவபெருமானை அளிக்கக்கூடிய அருளக்கூடிய ஒரு சிறப்பான நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை அன்று முருகப்பெருமானுக்கு 6 வகையான நைவேத்தியம் செய்து 6 வகையான மலர்களை அர்ச்சனை செஞ்சு 6 வகையான பூஜைகள் செய்ய வேண்டும். முடியாமல் இருந்தீங்க அப்படின்னா சக்கரை பொங்கல் மட்டும் நைவேத்தியம் படித்து வழிபடலாம். கிருத்திகை விரதம் துவங்கக்கூடிய முறைகள் அப்படின்னு சொல்லும் போது முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கிட்டு முழு நம்பிக்கையுடன் கிருத்திகை விரதத்தை துவங்கும் போது வேல் இருந்தால் வேல் வைத்து வழிபட்டு கிருத்திகை விரதத்தை துவங்கலாம். அன்று வழிபட வேண்டிய முறை அப்படின்னு சொல்லும் போது முருகன் படத்திற்கு மலர்களை சாற்றி விளக்கேற்றி முருகனுக்குரிய பாடல்களை பாராயணம் செய்து வழிபடலாம். முடிந்தவர்கள் உபவாசமாக இருக்கலாம். முடியாதவர்கள் பால், பழம், கஞ்சி ஆகியவற்றை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். முருகனுக்கு முடிந்தவர்கள் உபவாசம் இருங்க, முடியாதவங்க பால் பழம் எடுத்து செய்யுங்க. முடியாதவங்களுக்கு கணக்கு இல்லை, இந்த வயசானவங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கணக்கு இல்லை, சாப்பிட்டுட்டு கூட விரதம் இருக்கலாம். அது பேர் விரதம் இல்லை, சாமியோடைய ஒரு கடவுளுடைய அனுசரணை அப்படிங்கிறது கிடைக்கும். எந்த நேரத்தில் கிருத்திகை இருக்குன்னா மாலையில் விளக்கேற்றிய பிறகு முருகனுக்குரிய நைவேத்தியங்களை படைத்து பூஜை அர்ச்சனைகள் செய்து வழிபட வேண்டும். இந்த கிருத்திகை விரதால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, முருகப்பெருமானை இந்த நாளில் வழிபட்டால் செவ்வாய் தோஷத்தில் ஏற்படக்கூடிய திருமண தடை, மண் மனை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் தீரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சகோதர வழியில் வர பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சகல விதமான பிரச்சனைகள் தீரும்.
உயர் பதவி கிடைக்கும், செல்வம் பெருகும், நினைச்சது நிறைவேறும். இதுதான் கிருத்திகை விரதத்துக்குள்ள ஒரு பலன். யாரெல்லாம் இருக்கலாம்? திருமண தடை உள்ளவங்க, செவ்வாய் மற்றும் குரு திசையால் பாதிக்கப்பட்டவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கிருத்திகை விரதம் இருக்கலாம். உயர் பதவி கிடைக்க விரும்புபவர்களும் இந்த விரதத்தை இருக்கலாம். இந்த விரதத்துக்கும் அடுத்த மற்ற விரதங்களுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா, மற்ற விரதங்களை அவர்களுடைய திதியில் துவங்க வேணும். ஆனால் கிருத்திகை விரதம் மட்டும் கிருத்திகைக்கு முன்பு வரும் பரணி நட்சத்திரத்திலே துவங்கிட வேண்டும். பரணி நட்சத்திரத்துக்கு பகல் உணவுடன் உணவு அருந்துவதை நிறுத்திவிட்டு விரதத்தை துவங்கணும். கிருத்திகை அன்று மாலையில் பூஜை செஞ்ச பிறகு கிருத்திகத்தை நிறைவு செய்ய வேண்டும். இது கோயிலுக்கு சென்றும் நீங்கள் நிறைவு செய்யலாம். அதுக்கான வழிபாடு முறைகளும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மாலை நேரங்களில் நிறைவு செல்லும் போது ஆலயங்களுக்கு, முருகன் ஆலயங்களுக்கு சென்று வந்து அதன் பிறகு நிறைவு செய்வது உத்தமமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். நீண்ட நேரம் இந்த ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது இருந்தீங்க அப்படின்னா, சில பேருக்கு அல்சர் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து நீங்கள் பண்ண வேண்டாம். அதே மாதிரி உங்களோட மனதார முருகபெருமானை நினைக்கும் போது நல்லது நடக்கும். முடிந்தவர்கள் செய்யலாம். கந்த சஷ்டி கவசத்தை படிக்கலாம், நல்ல மாற்றங்களை இருக்கும். கிருத்திகை விரதத்துக்கு வேல் வழிபாடும் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கி சொல்லலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி தாமதங்கள், தடைகள் ஏற்படும். அதை முறையடிக்க சில விஷயங்களை நீங்கள் முன்கூட்டியே செய்துவிட வேண்டும். தடை தாமதங்கள் ஏற்படுறதுக்கு விநாயகர் பெருமானை முதல்ல வேண்டிக்கிங்க. எந்திரிச்ச உடனே அவரை தான் முதல்ல வேண்டணும். யாராக இருந்தாலும் அதுதான். காலையில் எந்திரிச்ச உடனே ஓம் விக்னேஸ்வராய் நமக, இல்லை விக்ன விநாயகனே நமக, ஏதோ ஒன்று அந்த துதியை நீங்கள் ஒரு லைனாவது பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. அதன் பிறகு உங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லது நடக்கும். இப்போ ராசின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி தடை தாமதங்கள் ஏற்படக்கூடியதாகவும், சிறு சிறு விஷயங்களில் நீங்கள் மனக்கசப்பு ஏற்படக்கூடியதாகவும், மனவியாதி மாதிரி எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியும் இருக்கும். நிறைய பேருக்கு தூக்கம் வர்றதில்ல. தூக்கம் வராதனால சங்கடங்களை அனுபவிக்கிறாங்க. சௌரியங்களில் இருக்கக்கூடிய நேரத்துலையும் சில சங்கடங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மிகப்பெரிய ஒரு விஷயம் பிரச்சனைகளில் முடியும். குழந்தைகள்னால் நிம்மதியின்மை அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மேஷ ராசிக்காரங்கள்லாம் கிருத்திகை விரதம் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஏற்றமான பலன்கள் ஏற்படும். நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த கிருத்திகை விரதம் இருக்கலாமா, அதனால் என்ன பட்டம், பதவி, அதிகார பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடியது இந்த கிருத்திகை விரதம் தான். இந்த கிருத்திகை விரதம் அனுஷ்டிக்கிறது மூலமாக நல்லது நடக்கும். அதே மாதிரி இந்த நாளில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து செயல்பட்டால்தான் நன்மைகள் அதிக அளவில் கிடைக்கும். அதே மாதிரி இந்த விரதங்கள் இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமான் உங்களுக்கு ஆசி அருளிப்பார். நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த மாலைகளில் போடலாமா, இந்த கருங்காலி மாலையெல்லாம் போடலாமான்னு கேட்குறாங்க. செவ்வாய் ஆதிக்கம் அதுலேயும் தானே இருக்குது. குலதெய்வத்துடைய அனுகிரகமும் இருக்குது. அது உனக்கு இன்னொரு பேர் இருக்குது, காட்டி கொடுத்தான் அப்படின்ற பேரும் இருக்குது. அதாவது உங்களை காட்டி கொடுத்துரும் இந்த உலகத்தில். அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்களில் தவிர்க்கிறது நல்லது. எப்போவுமே கருங்காலி கட்டை பூஜை அறையில் தான் வைக்கணும். குழந்தைங்களுக்கு அப்போ மரப்பாச்சி பொம்மையாக விளையாடுறதுக்கு கொடுப்பாங்க. அதனால் அன்றைக்கி யூஸ் பண்ணாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு எந்த தீமையும் வர்றதில்ல, காற்று கருப்பு அடிக்கிறதில்ல, குலதெய்வ அனுகிரகம் இருக்குது அப்படிங்கிற நல்ல விஷயங்கள்லாம் அது இருந்ததுனால குழந்தைங்க அன்றைக்கி பாதுகாப்புப்பட்டு ஒரு குழந்தைக்கு 10 குழந்தை வீட்டில் இருந்து இப்போ ஒரு குழந்தைக்கே கஷ்டமாக இருக்குது. அதுக்கு காரணம் முறையான வாழ்க்கை முறை. அந்த காலத்தில் பெரியவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் எடுத்து நம்ம செஞ்சுருக்கணும். அது என்னன்னு புரியாமல் விட்டதுனால தான் இன்றைக்கி கஷ்டம். இன்றைக்கி ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் அதிகமாக காரணம் சில இடத்துல நம்ம செய்கிற சிறு சிறு தவறுகள் பெரிய தவறுகளாக உருவாக்கி அது பெரிய கான்செப்டில் போய் நம்ம முடிப்போம். அது நம்மளுக்கு இப்போ தேவை கிடையாது. இந்த விஷயங்களை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கருங்காலி மாலை எல்லாமே கருங்காலி கட்டையாக மரப்பாச்சி பொம்மையாக இருக்குது. அதெல்லாம் வாங்கி வைங்க, ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் போட்டுக்காதீங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களை பற்றி பாசிட்டிவும் வெளியில் சொல்லும், நெகட்டிவும் வெளியில் சொல்லும். அதை வெளி உலகத்துக்கு உங்களை காட்டி கொடுத்துரும். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் போட, ஏன்னா எல்லாமே 100% பர்ஃபெக்ட் கிடையாது. அதனால் 99% இருந்தாலும் ஒரு விஷயம் நம்மளுக்கு வெளில தெரிஞ்சால் நம்மளுக்கு தான் கஷ்டம்.
அதனால் மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷபராசிக்காரங்க, லாபம் அதிகரிக்கும். இனிமேட்டு தொழிலில் உத்தியோகத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன டிசைன் பண்ணுறீங்களோ அதுதான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு இன்னும் 3 மாதம்தான் இருக்குது, லாபத்துக்கு வரப்போகிறார். அப்போ இன்றைக்கே அந்த லாபத்துக்கான நாளை குறித்து கொடுத்துரும். இன்றைக்கே உங்களோட செய்கிற தொழிலை மற்றவங்க எல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம பாட்டு போகிறோம், நம்ம பாட்டு வரோம், யாரும் நம்மளை கண்டுக்கலை அப்படின்னு நினைக்காதீங்க. மக்கள் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களை பிக் பாஸ் வாட்சிங் மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியாது அவங்க பார்க்குறது. ஏன்னா பிளைண்ட் வாட்சிங்காக தான் இருக்கும் அது எல்லாமே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படிப்பட்டவங்க, நல்லவங்களா கெட்டவங்களான்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நாம் நினைக்கிறோம் நம்மளை யாரும் கவனிக்கலை. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் மனசாட்சி பிரகாரமாக நீங்கள் கடவுளுக்கு நேர்மையாக இருந்தாலே உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய தன்னிச்சையான செயல் வடிவங்களில் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தொழிலையும் உத்தியோகத்திலும் கொண்டு வர போகிறீங்க. படிக்கிற மாணவர்கள் வெளிநாடு பயணம் செய்யக்கூடியதாகவும், உத்தியோகத்தில் இருக்கவங்க வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய, வெளியூர் பயணமாக செல்லக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும். ராக திசைனா சொல்லவே வேண்டாம். ஆனால் ராக திசையில் ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்தெந்த விஷயம்னா, பெண்கள் விஷயத்தில், ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் இன்டைரக்டாக தான் அதை சொல்ல முடியும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய லவ் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக. ஏன்னா குரு தலை மேலே உட்காந்துருக்கார், உங்களை செயல்படுத்தாமல் பண்ணிகிட்டு இருக்கார். மனசோர்வையும் மனசங்கடத்தையும் உங்களை தனிமைப்படுத்தியும் வச்சுருக்கார். 16 வருஷம் வனவாசம் மாதிரி, ராமர் வனவாசம், குரு ஜென்ம குரு வனவாசம் என்றைக்குமே. அந்த வனவாசத்தில் இந்த மாதிரி வாழ்க்கையை நீங்கள் ரிஷபராசிக்காரங்க இப்போ செஞ்சிட்ருக்கீங்க. இது மேக்கு அப்புறம் மாறும். சூப்பரான லைஃப் உங்களுக்கு அப்போ ஸ்டார்ட் ஆகும். ரிஷபராசிக்காரங்க வெயிட்டிங்கில் இருப்பீங்க. அதுக்கான லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி ஆரம்பிக்கும். அதுவே உங்களுக்கு பெரிய உச்சாணியை கொண்டு போகும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சின்ன ராசிக்காரங்க, பயப்படுவீங்க சில விஷயங்கள்லாம். நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டோமான்னு நினைக்கும் போதே ஒரு பயம் வந்துடும் உங்களுக்கு. இந்த பயத்தெல்லாம் தூக்கி போட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்யுங்க, முயற்சிகள் பண்ணுங்கள். சில மாயையான தோற்றங்கள் நிகழும், அதெல்லாம் நினச்சி பயப்பட தேவையில்லை. மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த சனி திசை மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா தயவுசெய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு தினமும் சென்று வாருங்கள். நன்மையை அதிக அளவில் கொடுப்பார் சிவபெருமான். உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் பண்ணிக்கணும். மிதுன ராசிக்காரங்க வேறு ஏதாவது அவயோக திசை இருந்தால் தான் பிரச்சனையை தவிர இந்த காலகட்டம் உங்களுக்கு ஸ்மூத்தாக தான் போகும். வண்டி வாகனம் வாங்குவீங்க, வீடு மனை கட்டுவீங்க, சங்கடங்களை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி இருக்கும். இருந்தாலும் ஒரு சில தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்னால உபத்திரவங்கள் வரும். ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் கூடும். மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த பெயர் புகழுக்கு கொஞ்சம் அடிமையானவர்கள். யாராவது உங்களை பற்றி நல்லவங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாயிடுவீங்க. உங்களை சீக்கிரமாக அவங்க ஏமாற்றிடுவாங்க. அதனால் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா புகழ் பெருமையிலே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, சில விஷயங்களை செய்ய மாட்டீங்க. அதனால் சுயமாக உங்களுக்குன்னு ஒரு பொருள் விஷயங்களை எடுத்து வைங்க. அதுவே உங்களுக்கு நன்மைகளை அதிக அளவில் கொடுக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை அதிகப்படுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வியாழக்கிழமைகளில் திருச்செந்தூர் முருகனை மனசார வழிபடுங்க, பெருமாளை வழிபடுங்க. மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது, பிரம்மாண்ட வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. மிதுன ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கடக ராசிக்காரங்க, பகை உண்டாகும். பகையினால் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும், நிம்மதி குறையும். இதனால் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வெளியிடாதீங்க. ஏதோ யூஸ்வலாக கேஷுவலாக சொல்கிற விஷயங்களை கூட எனக்கு பெருசு பண்ணிடுவாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கடகராசிக்காரங்க பொதுவாகவே அஷ்டம சனி ரொம்ப படாத பாடுபட்டீங்க. கடன் தொந்தரவு, காசு பொருளாதாரத்தில் அடி மேலே அடி. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போதே பிரச்சனை கியூ கட்டி நிற்கும்.
அப்போ இதை சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? தெய்வ வழிபாடு முக்கியமானது. தெய்வத்தை வணங்கினால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறக்கூடியதாக சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்படும். அனைத்து துறையிலுமே இந்த ராசி நட்சத்திரத்தில் உள்ள எல்லா நாள்களும் பயன்படுத்தலாம். கடகராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கடகராசிக்காரங்க புனர்பூசம், பூசம், ஆயிலை நட்சத்திரம், இந்த ஆயிலை நட்சத்திரங்க மக நட்சத்திரத்தை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 6 மாதத்தில் உங்களுக்கு நல்ல பலனாக கொடுத்துரும். நிறைய இருக்குது இதில் தாரைகள் படிச்சு நட்சத்திர தாரைகள்லாம் உங்களுக்கு இருக்குது. அதை பற்றி ஒன்று ஒன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃப்யூச்சரில். நிறைய விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது, திருச்செந்தூர் முருகனை மனசார வழிபடுறது வெற்றிகளை அதிகரிக்கும். சிம்ம ராசிக்காரங்க வரவு அதிகரிக்கும். நீங்கள் செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல மிகப்பெரிய பண வரவு இருக்கும். மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கண்டிப்பாக உண்டாகும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய தப்பு என்னென்னா, இந்த காலகட்டத்தில் உஷாராக இருக்கணும். கண்ட சனி முடிஞ்சு அஷ்டம சனி வர்றதுனால எதுலேயுமே கவனமும் உஷாரும் நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். சிம்மராசிக்காரங்களுக்கு பண பஞ்சாயத்து அதிகம் வரும். உங்கள் வீடு மனை வாங்கணும்னு நினைக்கிற சில தடை தாமதங்கள் ஏற்படும். அதுவே பிரச்சனைக்குள்ளே, திருமணம் இந்த மார்ச்சுக்குள்ளே பண்ணிடணும். அப்போ நல்ல பலன்களே ஏற்படும். திருமணம் ஆகாமல் இருந்தீங்கன்னா இந்த மார்ச்சுக்குள்ளே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு குரு பார்வையும் கிடைக்கிது. இருந்தாலும் இந்த அஷ்டம சனியோடைய தாக்கம் அப்படிங்கிறத அதிகரிக்கும், தடை தாமங்கிறத உருவாக்கும். அதனால் அது சொல்கிறேன், பண வரவு பல வழியில் இருக்கும். மாணவர்களாக இருப்பின் சோம்பலை விடுத்து கல்வி முறைகளை நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும். சிம்மராசிக்காரங்களுக்கு வழிபாடாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகும். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னிராசிக்காரங்க நஷ்டங்கள் ஏற்படும், கஷ்டங்கள் தீரமே தீராதான்னு யோசிப்பீங்க. உங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் நீங்கள் கொடுத்த பணம் அப்படி கொடுக்குற மாதிரி நிலுவையிலே இருக்கும். பிரச்சனைகள் அதிகரிக்கும். டேக்ஸ் ஏதாவது கட்டாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான விஷயங்களை முடிச்சு கொடுத்துருங்க. அரசாங்க சார்ந்த ஏதாவது முயற்சிகள் இருந்தால் அது இன்றைக்கி கிளியர் பண்ணிடுங்க. டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டியில் உஷாராக இருங்க. நீங்கள் உங்களை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி நிறையா நடக்கும். கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப டீசென்ட் அண்ட் டேலண்டட் பீப்புள். ஆனாலும் சில நேரத்தில் யானைக்கும் அடிசறுக்குங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் சறுக்கி விட்டுரும். அப்போ அந்த இடத்துல கவனமாக இருக்கணும். இன்றைக்கி கவனமாக இருக்கணும்னா ஒவ்வொரு சொல்லு செயலை எல்லாமே நோட்டீஸ் பண்ணி யோசித்து செய்யுங்க. எதாக இருந்தாலும் கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைகளில் திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும். மாற்று கருத்தே கிடையாது. நல்லவைகள் நடக்க கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்க முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப முயற்சிகள் யாவும் வெற்றிகளை உங்களுக்கு வசமாக்கும், சங்கடங்களை தீர்க்கும், முற்றிலும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் இப்போது நிலவும். துலாம் ராசிக்காரங்களுக்கு செய்தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. பணம் பல வகையில் வரும். உயர்வான சிந்தனைகள் ஏற்படும். உயர்வான பட்டம் பதவி புகழ் அப்படிங்கிறது உங்களை சேரும். நிறைய பேர்த்துக்கு இப்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும். வம்பு வழக்குகள் எல்லாம் இருந்தால் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பே அமையும். துலாம் ராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை உங்களை வசமாக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபடுறது மென்மேலும் வெற்றிகளை அதிகப்படுத்தும். துலாம் ராசிக்காரங்கள் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்க ஊக்கம் அதிகரிக்கும். செய்கிற தொழிலில் உற்சாகம் காண்பீர்கள். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். முன்னாடி என்ன நடந்துகிட்ருக்கோ அதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் முன்னுக்கு போகிற வழியை பாருங்கள். ஊக்கம்னால ஒரு சில வெற்றிகள் அதிகப்படுத்தும். அரசாங்க வழியில் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். வேலையில் இடமாற்றம் ஏற்படும்.
தொழில் மாற்றம் ஏற்படும். வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். வெளிநாடு தொடர்புடைய தொழில்களில் வளர்ச்சி பெறும், லாபம் கொடுக்கும். நிரந்தரமான வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். விருச்சிகராசிக்காரங்க பொதுவாகவே செவ்வாயோடைய அதிபதி, ராசியாதிபதியாக கொண்ட நீங்கள் எதற்கும் அஞ்சா நெஞ்சம் உடையவர்கள், யாரை கண்டும் பயப்பட மாட்டீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிக அளவில் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உருவாகும். திருச்செந்தூர் முருகனை கண்டிப்பாக மனசார வழிபடுங்க. அந்த முருகப்பெருமான் நல்ல ஆசையுடன் மிகப்பெரிய வெற்றியும் பிரம்மாண்ட உயரத்தையும் நீங்கள் அடைவீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்றைக்கி தனுசு ராசிக்காரங்களுக்கு முயற்சிகள் யாவுமே வெற்றி பெறக்கூடியதாகவும், எடுக்கின்ற புது காரியங்கள், புது யோசனைகள், புது சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகக்கூடியதாகவும் சந்தோஷத்தை கொடுக்கணும். 100% உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். திருச்செந்தூர் முருகனை நீங்கள் மனசார வழிபடுறது ரொம்ப நல்லது. குரு பகவானுடைய முழு அனுகிரகம் பெற்ற அந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வருவது மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை உங்களுக்கு வசமாக்கும். தனுசு ராசிக்காரங்க பல்வேறு முயற்சிகளில் பல்வேறு வெற்றிகள், பணி அப்படின்றது பல வழியில் உங்களுக்கு பணம் வரும், நிறைய வெற்றிகளை பெறுவீர்கள். மாணவர்களாக இருப்போம், நல்ல படிப்பு, நல்ல முயற்சிக்கு ஏற்ற வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். சில பேர் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய, ஃபஸ்ட் கிரேட் எடுக்கக்கூடிய, ஏ கிரேட் எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அமையும். காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமான காலேஜஸ் படிப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். நிறைய பேர் லெக்சுரர் ஆகிறதுக்கும், டீச்சர்ஸ் ஆகிறதுக்கும், நிறைய பேர் மென்டாராக இருக்கிறதுக்கும், யூனிவர்சிட்டியில் பெரிய பெரிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு அமெரிக்காவில் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு மாணவ பருவத்தில் இருக்கிறவங்க, கல்லூரி மாணவர், பள்ளி மாணவர்களாக இருக்கும் போதும் நடக்கும். நிறைய பேர் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸில் நல்ல ஒரு மேன்மைகளை கொடுக்கணும். திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ திருமணம் நடைபெற யோக பலன்கள் இருக்கும். பிள்ளை பேரு அப்படிங்கிறது ஏற்படும். தனுசு ராசிக்காரங்களுக்கு அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு கைகூடி வரும். தனுசு ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யம் உங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போது இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்க மேன்மைகள் அதிகரிக்கும், உங்களுக்கு சுறுசுறுப்பு அதிகரிக்கும். இந்த நாளில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். மிகப்பெரிய உச்சாணியை தொடுவீங்க. மிகப்பெரிய மாற்றத்தில் உருவாகக்கூடிய நாளாக இன்றைக்கி மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. சங்கடங்களை தீர்க்க மகர ராசிக்காரங்களுக்கு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். உங்களோட பிள்ளைகள்னால் மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் சொந்தக்காரங்களுடைய வருகை, உறவினர்களுடைய வருகை அப்படிங்கிறது மென்மேலும் மகிழ்ச்சிகளை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள், செல்வங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுப்பார்கள், உங்களுக்கு பாதகமான சூழ்நிலையை கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் செல்பவர்களுக்கு பட்டம், பதவி, புகழ் அப்படிங்கிறதுலாம் கிடைக்கக்கூடிய நல்ல யோக பிராப்தம் அப்படிங்கிறது ஏற்படும். நிறைய பேருக்கு இந்த 3 மாதத்தில் மகர ராசிக்கு ஏழ்ற முடியாததுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்கும். விட்டு போகும்போது நான் நல்லா தாங்க இருந்தேன், இப்போ தான் கொஞ்சம் பிரச்சனையை அனுபவிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, இப்போ விட்டு போகும்போது பிரச்சனைகளை கொடுப்பாரு. நல்லா இருந்தேன் அப்படின்னாலே கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துருவாரு. அவயோக திசையாக இல்லாமல் இருக்கணும். யோக திசையாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அவயோக திசையாக இருந்தால் ப்ராப்ளமாக அதிகமாக கொடுத்துரும். மகர ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்க சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் லக்ஸூரியஸ் அப்படிங்கிறது ஏற்படும். சொந்தமாக மனை, வீடு வாங்கக்கூடியதாகவும் அதில் நல்ல இன்டீரியர் டெக்கரேட்டோடைய விஷயங்களை பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு சொத்து சுகங்கள் அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சில பேருக்கு தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருமணம் ஆகக்கூடிய யோக பிராப்தம் அப்படிங்கிறது அமையக்கூடியதாக இன்றைக்கி அமையும். நிறைய மாணவர்களாக இருப்பின் ஒரு சுறுசுறுப்பை வளர்த்துக்கிட்டு உங்கள் படிப்பில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணும், அப்போ தான் மார்க் எடுக்க முடியும். கும்பராசிக்காரங்க இந்த வருடத்தில் மார்ச்சுக்கு அப்புறம் ஜென்ம சனி முடிவு பெறுது. அதனால் ரிசல்ட்லலாம் ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் ஹார்ட் ஒர்க்கை ரொம்ப அதிகமாக போடுங்க, அப்போ தான் நன்மை பலன்கள் இருக்கும். உங்கள் திசாபுத்தியை பொறுத்தே பலன்கள் ஏற்படும். இதுவே நன்மைகளை உண்டாக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மீன ராசிக்காரங்க உற்சாகம் கரை புரண்டோடும். உங்கள் குடும்ப வாழ்க்கை பிரகாசிக்கும். குழந்தைகளோட நல்லா இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
மண்டை குடசலை கொடுத்துரும். நிறைய பேர்த்துக்கு மன உளைச்சலை கொடுக்கும், மன சங்கடத்தை கொடுக்கும். இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தாருடன் வெளியே சென்று வருவீர்கள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். எல்லா வகையிலுமே முயற்சிகளை வெற்றி அதிகரிக்கும். முயற்சிகள் யாவும் சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அமையும். சில பேருக்கு ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த கேசஸ் கூட முடிவு பெறும். அதேமாதிரி காதல் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருந்தாலும் அது நல்ல ஒரு வாழ்க்கையை திருப்பு முனையாக அது அமைந்துவிடும். மிக முக்கியமான ஒரு விஷயங்களை இன்றைக்கி எடுத்து செய்வீர்கள். நல்ல செயல், உற்சாகமான சூழ்நிலை இன்றைக்கி கரைப்புரண்டு ஓடும்னு சொல்லலாம். மீனராசிக்காரன் ராசிநாதனே குரு பகவானை இன்றைக்கி வழிபடலாம். அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனையும் மனதார வழிபடும் போது மிகப்பெரிய ஏற்றமான மாற்றமான முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகும். கண்டிப்பாக பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி மீனராசிக்காரங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஜென்ம சனி வருது அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். குரு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அதை பொறுத்து பலன் அமையும். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா ஜென்ம சனி பார்த்து பயப்படாதீங்க. கடகத்தில் குரு வரும்போது நல்லது பண்ணுவார். அதிசார குருவாக நடக்கும் போது நன்மை அதிக அளவில் இந்த வருஷத்தில் பண்ணுவார். அதே மாதிரி ஜாதகத்தில் கடகத்தில் விருச்சகத்தில் மீனத்தில் குரு இருந்துச்சுன்னா மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் தீராமல் இருந்தால் தீந்துடும். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றா கடன் தொல்லைகளை எல்லாம் நிவர்த்தி பெறக்கூடிய நல்ல வருடமாக இன்றைக்கி இருக்கும். அதற்கான ஒரு ஆரம்ப நாளாக இன்றைக்கி இருக்கும். ஜென்ம சனியை கண்டு பயப்பட வேண்டாம். உழைப்பை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பொருளாதாரத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுவே உங்களுக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்கும். அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.